தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன். கான்டாக்ட் 9840639648. ரு அப்படின்னாலே உங்களுக்கு நம்மளே கந்த சஷ்டி கவச்சத்திலேயே ரகாரத்தை பற்றி நிறைய ரே அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ருத்ர அம்சம் அப்படின்னு சொன்னாலே சிவன். சிவ அப்படின்னாலே மங்களம், கல்யாணம், உங்களையும் நிறைந்த ஒரு வார்த்தை கல்யாணம். சிவ அப்படின்னா சிவன், சிவா அப்படின்னா அம்பாள். சிவங்கிற சிவனுடைய சிலுக்கிறத சொல்லும் போதே சிவனுடைய அம்சமும் அம்பாளான பார்வதியும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த ரு அப்படிங்கிற ருத்ரங்கிற வார்த்தைக்கு அப்படியே உட்காந்துருவா. காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சல்யாதி, அகங்காரம் அப்படிங்கிற நம்மளுடைய மாயை, கண்ணம்ங்கிற மாயை, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அந்த சிவனும் அதற்கு தகுந்த பலனை அளிக்கக்கூடிய அந்த அம்பாளும். கஷ்டம் வந்தா இந்த கஷ்டத்தை நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்க, இதுக்கு உண்டான பலன் இருக்குல்ல, அதை எப்ப தரப்புற? சிவனிடத்துல திரும்பி வரும்போது தட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னா, நான் ஒன்னும் எடுத்துட்டு போகல, எனக்குன்னு நான் எடுத்துக்கல. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோலக்கி ஆத்தர் சுதாகுமார் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேம், லாஸ்ட் வீடியோல முருகர் பத்தி நம்ம பேசின வீடியோல மூ அப்படிங்கிற எழுத்துக்கு திருமால் கனெக்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தீங்க. சோ அடுத்து நம்ம பேச போற எழுத்து என்ன அப்படின்னு நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. நானும் கேட்கறதுக்கு இன்னும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நேச்சுரலி அடுத்து வரப்போறது ரு. ரு அப்படின்னாலே உங்களுக்கு நம்மளே கந்த சஷ்டி கவச்சத்திலேயே ரகாரத்தை பத்தி நிறைய ரே அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த ரிகாரத்துக்கு அவ்வளவு வேல்யூ அந்த மந்திரத்திலேயே ஸ்லோகத்திலேயே கொடுத்துருக்கு. அவ்வளவு வேல்யூ அந்த ரிகாரம். ரு அப்படிங்கிறது இந்த இடத்தில் ருத்திரனை குறிக்கும், சிவனை குறிக்கும். இந்த ருத்ரங்கிறதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 11 விதமான ருத்ரர்கள் இருக்காங்க. இந்த ருத்ரனை நம்ம சிவாயங்கிற பஞ்சபூத சக்தியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சத்யோஜாத்தம், வாமதேவம், அடுத்தது அகோரம், அடுத்தது தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு 5 லெட்டர்ஸ். நாம சிவய, வய, வா கிடையாது, வ, நம சிவய அப்படிங்கிற 5 எழுத்துக்களாக பிரிச்சிருக்கோம். இந்த சிவனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த ருத்ர அம்சம் அப்படின்னு சொன்னாலே சிவன். சிவ அப்படின்னாலே மங்களம், கல்யாணம், வைபவம் அப்படின்னு. கல்யாணம்னா உங்களுக்கு என்ன தோணும்? சந்தோஷம், குதூகலம், ஹாப்பினஸ், அந்த டைனமிக் எனர்ஜி, சப்தங்கள், அந்த குழந்தைகளுடைய அலங்காராதிகள், கிட்டத்தட்ட எல்லா கிரக காரகத்துவங்களும் அதில் இருக்கும். சூரியன்ல ஆரம்பித்து ராகு கேத்து வரைக்கும். கேத்துங்கிறது அந்த கட்டுற நூல், கடத்தில் கட்டுற நூல். அப்படி ராகுங்கிறது பிரம்மாண்டம், இந்த உற்சவம், வெள்ளி, சுக்கிரவன்கிறது இதை குருங்கிறது பெரும் பணம், தங்கம், இதெல்லாம் குரு. அண்ட் அங்கே உட்காந்துருக்கிற வாத்தியார் குரு, உட்காந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாருல்ல, அது குரு. இதுக்கப்புறம் புதன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் புதன். செவ்வாய் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு கணவன் செவ்வாய், வந்திருக்கிற அத்தனை சுமங்கலிகளுக்கும் கணவன் செவ்வாய். திங்கள் சந்திரன் அப்படின்னாலே நம்மளுடைய எண்ண அலைகள், மனம், எல்லாமே அப்படியே குதூகலமான இருக்கக்கூடிய தாய். எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அங்க இருப்பா. நேச்சுரலி சூரியன்னாக்க சிவன், சிவனுடைய அம்சமாக அங்கே நிறைய விஷயங்கள், ஹோமம், இதெல்லாம் வளர்க்கப்படும். இப்போ இந்த நவகிரகத்தினுடைய எல்லா காரகத்துவங்களையும் நிறைந்த ஒரு வார்த்தை கல்யாணம். இந்த கல்யாணம்ங்கிறது தான் சிவ அப்படிங்கிறதுடைய அர்த்தம். சிவாவோட அர்த்தம் கல்யாணம், கல்யாணம், வைபவம், மங்களம், இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சிவ. நம்ம மகாலட்சுமியை கூட சிவாயை நமகன்னு ஒரு இடத்துல சொல்றோம். இந்த வா அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே இது அம்பாள் வந்துடுவா. இந்த சிவங்கிற வார்த்தைக்கு கல்யாணம்னா சிவ அப்படிக்கு பக்கத்துல ஆ அப்படிங்கிற ஆகாரத்தை சேர்க்கும் போது சிவா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த இடத்துல அம்பாள் வந்துடுறா.
அந்த துணைக்கால். சிவ அப்படின்னா சிவன், சிவா அப்படின்னா அம்பாள். அப்போ சிவன்கிற ருத்ரன் ஆவாகனமாகி பஞ்சபூத சக்திகளாக நம்ம சிவய அப்படிங்கிற மந்திரம் உள்ள வரும்போது நம்ம சிவாயன்னு சொல்லும் போதே அவருடைய இடபாகத்தில் பங்கு பெற்றிருக்கும் அம்பாளுடைய வம்சமும் வந்து விடுகிறது. இப்ப என்ன ஆயிடுறது, நமக்கு சிவங்கிற சிவனுடைய சிலுக்கிறது சொல்லும் போதே சிவனுடைய அம்சமும் அம்பாளான பார்வதியும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த ரு அப்படிங்கிற ருத்ரம்ங்கிற வார்த்தைக்கு அப்படியே வந்து உட்கார்ந்துருவா. அந்த முருகனுடைய ருல வந்து அமர்ந்திருப்பது யார் என்றால் சிவனும் பார்வதியும். இந்த சிவாங்கிறவரை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அழிக்கும் கடவுள்னு நினைச்சுட்டு இருக்கோம். எதை அழிப்பார் அப்படின்னா, கல்யாணத்தை கொடுக்கிறவர் எதை அழிப்பார்? தேவையற்றவைகளை அழிப்பார். காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சல்யாதி, அகங்காரம் அப்படிங்கிற நம்மளுடைய மாயை, கண்மம்ங்கிற மாயை, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அந்த சிவனும் அதற்கு தகுந்த பலனை அளிக்கக்கூடிய அந்த அம்பாளும் சேர்ந்து நம்மிடத்தில் வந்து உட்காரும் மந்திரம் ரு. இந்த எப்படி மூங்கிறது ஒரு மந்திரமாகி விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நம்மிடத்தில் எடுத்துன்னு வந்து அமர்த்தி கொடுக்கிறதோ, அப்படி இந்த ருங்கிறது ஒரு மந்திரமாகி இந்த ருத்ரனையும் ருத்ரன்கிற சிவனையும் பார்வதியையும் அந்த அப்படியே கொண்டு வந்து நம்மிடத்தில் கொடுத்து விடுகிறது. ஸோ முருகனுடைய ரு சொன்னாலே இத்தான விஷயங்களும் நம்மை தேடி வந்துவிடும். இந்த சிவா என்ன பண்ணுவார்னா, யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த காலத்துல கதைகள் எல்லாம் பார்த்தோன்னா சிவனை நோக்கி தான் எல்லாரும் தவம் பண்ணி வர வாங்குவா ஈஸியா. அப்படி ஈஸியா வரத்தை கொடுக்கக்கூடிய சிலவன் அவரை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஈஸியா தொட்டுடலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம மனசார அப்படியே சரணாகதி, ஐயா, ஆத்தா, அம்மா, அப்பா அப்படின்னு கூட்டா போறோம். அம்மான்னு கூட்டா அவனுடைய இடது பாகத்திலேருந்து பதில் சொல்ல போறான், அப்பான்னு கூட்டா அவனுடைய வலது பாகத்திலேருந்து பதில் சொல்ல போறான். ஆனா பொதுவான கருத்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சிவனை கும்பிட்டா வந்து தொடர்ந்து வந்து கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் அது. என்ன கஷ்டத்தை தருவார் அப்படின்னா, எனக்கு இப்போ ஏதோ ஒரு விதத்துல பொறாம இருக்கு, அந்த பொறாமையை அழிக்கிறதுக்கு சில அடி எனக்கு விழதானே செய்யும். அந்த அடியை முதல்ல வாங்கின உடனே சிவன் தான் என்ன பனிஷ் பண்ணிட்டார் நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த பொறாமையை தான் அடிச்சிருக்காருன்னு பொறுமையா இருந்தோம்னா பொறாமை அந்த பக்கம் போயிருக்கோம், இந்த பக்கம் நமக்கு வண்ட வேண்டிய வரம் கிடைச்சிருக்கும். என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும்னா, 11 நாள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணோம்னா 10 நாள் பண்ணுவோம். 11ஆவது நாள் வந்து இது வரைக்கும் கிடைக்காது, இன்னும் ஒரு நாள்லயே கிடைச்சவர்னு விட்டுருவோம். இந்த மாதிரி அந்த அந்த வைராக்கியத்தை போக்கக்கூடிய அந்த மாயையில தான் மாட்டுவோம். அந்த மாயையில மாட்டாம இன்னைக்கு 10 நாள் நான் தோத்துட்டேன், 11ஆவது நாள் நான் அவனை நோக்கி பண்ணியே ஆவேங்கிற வைராக்கியமும் அவன்தான் என் அம்மாவும் அப்பாவும்னு சரணாகத்தியும் இருந்துடுத்தோன்னா 11ஆவது நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதிரே பார்க்க மாட்டோம். நம்ம எதிரே பார்க்க முடியாத வரங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஞானமே வரும். எனக்கு இப்போ என்னோட உழைப்புக்கு கிடைச்சதா இது அப்படின்னா இல்லை, என்னுடைய தவத்துக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்வேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே இருக்கிற அன்பு வைராக்கியம் வந்து எக்காலத்துலையும் எந்த இடத்துலையும் போகாது. கஷ்டம் வந்தா இந்த கஷ்டத்தை நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்க, இதுக்கு உண்டான பலன் இருக்குல்ல, அதை எப்போ தரப்புற இப்படி கேட்டு பாருங்க, பலனானது அடுத்த நொடி வந்து சேரும். எனக்கு அது என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டத்தை கொடுக்குறான் சிவன் ஒன்று என்ன பண்ணிடுறோம், சிவன் கோயிலுக்கு போகிறதையே பயப்படுறோம், சிவனை பார்த்து பயப்படுறோம். இப்போ பாருங்கள், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் எதுவோ அதுதான் உனக்கு அமையும். நம்ம எண்ணம் பயமாக இருந்தால் அதுதானே அமையும். நம்ம எண்ணம் இதை விட்டு ஒதுங்கும்படி இருந்தால் நம்ம ஒதுங்கிதானே இருப்போம், வித்ட்ராயல். அதே நம்ம எண்ணம் அவனிடத்துல சரணாகத்தின்னு இருந்தால் போய் விழுந்துருவோமே. நான் வேறு கண்ணப்ப நாயனாருக்கும் மார்க்கண்டேயனும் போய் கட்டிண்டா அவ்வளவுதானே. என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். நந்தனார் எத்தனை நாயன்மார்களுக்கு அப்பருக்கும் சுந்தருக்கும் ஞான சம்பந்தருக்கு ஓடி போய் தான் பால் கொடுத்த அந்த தாயவ, அந்த தாயோட அந்த தந்தையும் சேர்ந்துதான் போவார், தனியா போவே மாட்டாளே. அப்பேற்பட்டவா இல்லையாவா ஞான சம்பந்தன் மாதிரியான அந்த உண்மையான அன்பு. அம்மா பசிக்கிறதே கேட்குற மாதிரி, அம்மா வலிக்கிறது, உங்களுடைய வலி அவன் கொடுக்குற போது அம்மா எனக்கு வலிக்குது, எனக்கு இது தாங்கலைன்னு கேட்டு பாருங்க, வலி மாறிடும்.
நம்ம வலிச்ச உடனே சிவன் தான் என்ன பனிஷ் பண்ணிட்டார், சிவன் என்ன பனிஷ் பண்ணிட்டார். சிவன் பனிஷ் பண்ணல, பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை ரிஃபைன் பண்றார். நம்ம என்ன பண்றோம்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களால் செயல்படக்கூடிய சில விஷயங்களை யோசிச்சு பாருங்களேன். தங்கம் தங்கம் கட்டி கட்டியா இருந்தா யூஸ் ஆகுமோ? யூஸ் ஆகாது. அதை ஒரு ஆபரணமா பண்ணறதுக்கு அதை உருக்கும் போது அந்த தங்கத்துக்கு வலிக்காதா? கல் ஒரு கல், இந்த கல்லில் தான் அம்பாள் சிலை பண்ணணும், இந்த கல்லில் தான் பிள்ளையார் சிலை பண்ணணும், இந்த கல்லில் தான் விஷ்ணு சிலை பண்ணணும், இதில் தான் சிவனுடைய லிங்கம் வரணும்னு தேடுறோம். தேடி எடுத்து அதை ஒளியால் செதுக்கி 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 அழகுபடுத்தும் போது அதனுடைய இன்ட்ரிகசிஸ் இருக்குல்ல, நுவான்சஸ் இருக்குல்ல, மெருகேறும். அப்போதான் அந்த உடல்ல இருக்கிற ஆபரணங்கள், அவருடைய இந்த கையில் இருக்கிற நாகாபரணம் சிவனுடைய இது அழகாக தெரியணும்னா தட்டணும், இந்த கிரீடம் தெரியணும்னு தட்டணும். இப்போ அந்த கல்லுக்கு வலிக்காதா? ஒரு வைரத்தை எடுத்துக்கோங்களேன், அதை பட்டை எத்தனை தீட்டுறாங்களோ அத்தனை தான் அதனுடைய கிளாரிட்டி, வேல்யூ. அப்போ அதுக்கு வலிக்காதா? அப்படிதானே நாம் இப்போ உங்களுக்கு வலிக்கும்படி சிவன் ஒன்றை செய்கிறார் என்றால் அதுக்கான பலன் இருக்கும், மதிக்கப்பட போகிறீர்கள். எப்படி ஒரு தங்கமானது நகையாக மிளிருகிறதோ, ஒரு கல்லானது சிலையாக மிளிருகிறதோ, ஒரு வைரமானது நகைக்கு ஏற்றபடி பளபளன்னு மாறுறதோ, அப்படி நம்ம மாறப்போறோன்ற தைரியத்தை வச்சுக்கோங்க. அந்த சிவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ராவணனுக்கு தபம் பண்ண ராவணனுக்கு கொடுத்தார், எத்தனை பேருக்கு வரம் கொடுத்த சிவன் இல்லையா? அப்படிப்பட்டவர் நம்மள மாதிரி சாதாரணமா நேர்மையானவளுக்கு தரமாட்டாரா? தருவர். நம்ம தான் பயப்படுறோம். அந்த பயத்தை போக்கிட்டு இந்த அடியானது, இந்த நம்மளுடைய வலியானது, அந்த கல்லிற்கு ஏற்பட்ட வலி, அந்த தங்கத்திற்கு ஏற்பட்ட வலி, நான் மிளறப் போகிறேன் அப்படிங்கிற தைரியத்தோடு அந்த சிவனை திருப்பி பிடிச்சுக்கோங்க, தானா மேலே வருவோம். அப்படிப்பட்ட அந்த சிவன் பார்வதியினுடைய அம்சமாக இந்த அப்படிங்கிற ரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிகாரத்தை நம்ம மனதார தொழணும், இந்த சிவனுடைய அம்சத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பிரதோஷ காலம், திருவாதிரை நட்சத்திரம், எவ்ரி மந்த் திருவாதிரை வரும். அதே மாதிரி சூரியன்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் சிவன், ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதிரி, அதே மாதிரி சந்திரன் அம்பாள், திங்கள் கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்ல இந்த சிவனுக்கு வீட்டிலேயே வச்சு, உங்ககிட்ட லிங்கம் இருக்கோ இல்லையோ, ஒரு காயின்ல கூட ஆவாகனம் பண்ணி, நான் சிவாசனே மங்களம்னு, அப்ப மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு ஆவாகனம் செய்து கூட நீங்க இந்த சிவனுக்கு பூஜை பண்ணி, சிவனுக்கு உண்டான உகந்த விஷயங்களான அந்த திருவாதிரை களி மாதிரியான களி, கஞ்சி, கூழ், இந்த மாதிரியான விஷயங்கள், பழங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை நைவேத்தியம் பண்ணிட்டு, பல பேருக்கு கோவிலில் கொண்டு போய் நைவேத்தியமாக கொடுத்து தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே சிவன் ஹாப்பி ஆயிடுவார். சிவன் நீ என்னதுன்னு எடுத்துக்கிறத விட இந்த வச்சுக்கோன்னு நம்ம கொடுத்துட்டோன்னா ஹாப்பி ஆயிடுவார். அதை தான் நம்ம கடைசியில் சிவன் கோயிலில் என்ன பண்ணிட்டு வரோம், நான் எதையும் எடுத்துட்டு போகலன்னு கை காமிச்சிட்டு வரோம்ல, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்டர். சிவன் இடத்துல திரும்பி வரும்போது தட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னா, நான் ஒன்றும் எடுத்துட்டு போகல, எனக்குன்னு நான் எடுத்துக்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறேங்கிற அந்த பரிபூரண சரணாகதி, இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது இவருக்கு ஒரு 12 நாமா இருக்கு. எப்படி நம்ம மகாவிஷ்ணுக்கு 12 நாமா இருக்கோ அது மாதிரி இவருக்கு ஒரு 12 நாமா இருக்கு. இதையும் நம்ம நேயர்களுக்காக கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், பிரதோஷ காலம்னு சொல்லப்படக்கூடிய பிரதோஷ காலம். பிரதோஷத்துல நித்திய பிரதோஷமே இருக்கு. தினமும் சாயந்தரம் இந்த 6 மணி நேரம் அது பிரதோஷம். அண்ட் நம்ம மாச பிரதோஷம் இருக்கு. அந்த மாதிரியான பிரதோஷ காலங்கள்ல சிவனுக்கு உகந்த அந்த நேரங்கள்ல நம்ம இதை செய்யும் போது கட்டாயமாக அந்த முருகனுடைய பலப்பட்டு நமக்கு தேவையானவற்றை அந்த முருகன் சிலைக்கே நீங்க பண்ணலாம் இந்த அர்ச்சனைய. முருகன் சிலை வீட்டில் வச்சிருக்கிறவங்க முருகன் சிலைக்கு இந்த ருத்ர ரூபத்துக்கு பண்ணுங்க, முருகன் சிலைக்கு வைஷ்ணவ விஷ்ணு ரூபத்துக்கு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ருத்ர ரூபத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத, என்ன நெய்வேத்தியம், அதே மாதிரி வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அந்த மாதிரி தேங்காய், பூர்ண பலம், தேங்காயில் எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றுறது கூட இந்த சிவனுக்கு வீட்லேயே பண்ணலாம். தேங்காவை உடைச்சி அதில் அழகாக நெய்யோ எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ நெய் விட்டு விளக்கு ஏற்றலாம். நெய் விட்டு அழகாக ஒரு சின்ன தீபம் போட்டு அது எரியிற வரைக்கும் அவனுக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா ஹாப்பி ஆகிடுவான். உங்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான். ஸோ திஸ் இஸ் த வே நம்ம ருக்காரங்கிற ருத்ரனை வணங்கும் விதம்.
ஓகே, இப்ப அது வழிபடுறதுக்கான அந்த மந்திரங்களையும் கேட்டுடலாம். இந்த மந்திரம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஜோதிர்லிங்கம் 12 சொல்லுவோமா, இந்த 12 நாமா தான் வரும். எங்க அழகா ரிலேட் ஆறுது பாருங்க. ஜோதிர்லிங்கத்தினுடைய 12 நாமாவை நம்ம சொன்னோம்னாலே இவனுக்கு உண்டான 12 நாமா வந்துடும். இதை நம்ம எதா இருந்தாலும் நேயர்களுக்காக ஒரு தடவை சொல்லிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம மூலியமா ஒரு தடவை கேட்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் மந்திரமானது ஓம் சோமநாதாய நமஹ. இரண்டாவது ஓம் மல்லிகார்ஜுனாய நமஹ. மூன்றாவது ஓம் மகாகாளேஸ்வராய நமஹ. 4 ஓம் ஓங்காரேஸ்வராய நமஹ. 5 ஓம் வைத்தியநாதாய நமஹ. 6 ஓம் பீமா சங்கராய நமஹ. 7 ஓம் ராமேஸ்வராய நமஹ. 8 ஓம் நாகேஸ்வராய நமஹ. 9 ஓம் விஸ்வநாதாய நமஹ. 10 ஓம் திரையம்பகேஸ்வராய நமஹ. இது எகைன் திரையம்பகேஸ்வரர் பாருங்க 3. எல்லா இடத்துலையும் முக்குணங்களான தமஸ் ரஜஸ் சத்துவம் கலந்துருக்கும். 3 வேளைகள் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் வந்துடும். ஈடா பிங்களா சுழுமுனா வந்துடும். 3 காலங்கள் 3 அதே மாதிரி அவஸ்தை 3 அவஸ்தைகள்னு சொல்லுவோம். அந்த அவஸ்தைகள் வந்துடும், குணங்கள் வந்துடும், ரசங்கள் வந்துடும். இப்படி எல்லா விதமானதையும் சேர்த்து தான் இந்த இடத்துல திரையம்பகேஸ்வராய நமஹ. அடுத்தது ஓம் கேதாரநாதாய நமஹ. அடுத்தது கடைசியில இருக்கக்கூடியது ஓம் கிருஷ்ணேஸ்வராய நமஹ. இப்படி இந்த 12 நாமாவை 9 முறை நம்ம பூவால அர்ச்சனை பண்ணியும் செய்யலாம். தும்பப்பூ ரொம்ப விசேஷம் இவனுக்கு. வெள்ளை நிற பூக்கள், முல்லைப்பூ, உதிரியில முல்லைப்பூ 12 இருந்துன்னா போட்டு அழகா இதை பண்ணலாம். 108 உங்களுக்கு இதை 9 தடவை பண்ணிங்கன்னா 108 வந்துடும். 108 அழகா அவனுக்கு அந்த முருகனுடைய சிலைக்கே இதை நம்ம போட்டுட்டு வர 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 இந்த முருகனுடைய சிவன் என்னும் அம்சம் பலமேறி சிவனும் பார்வதியுமாக நமக்கு வரம் தர தயாராகி விடுவார்கள். இப்ப அடுத்து வரப்போற நம்ம எபிசோட்ஸ்ல நம்ம க இன் அப்படிங்கிற 2த்தினுடைய வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் கட்டாயமாக நேயர்கள் அனைவருக்கும் தெளிவாக அழகாக இந்த தமிழ் கடவுளான முருகனுடைய இது 2த்தினுடைய அம்சத்தை எப்படி கொண்டாடுவது, இது நான் பூஜை செய்யறது நேக்கு நோக்கு இப்படி வித்தியாசமே வேண்டாம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு அம்சம் இருந்தால் நம்ம கொண்டாடுவோமோ, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா, நம்ம வீட்டில் ஒரு தந்தை இருந்தா, நம்ம வீட்டில் ஒரு அம்மா இருந்தா எப்படி கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாடும் விதமாக இதை எடுத்துக்கிற போது வாழ்வே கொண்டாட்டமாக அமையும். நன்றிகள், வணக்கம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.